ஹோட்டல் ரமடாலேருந்து ஷெஃப் பாண்டியன். நான் உங்களுக்கு இப்போ எப்படின்னா ரோஸ்டட் டர்க்கி ஹோல் டர்க்கி ரோஸ்ட் பண்ணி காமிக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கார்லிக், ஆனியன், கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, ரோஸ்மேரி, மேரினேஷனுக்கு தேவையானது மஸ்டர்ட் பேஸ்ட்டு, 8 to 8 சாஸ், உஸ்டர் சாஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ சால்ட்டு, கொஞ்சம் ரோஸ்மேரி, கார்லிக், மஸ்டர்ட் பேஸ்ட், பெப்பர், ஆயில், கொஞ்சம் ஒயின். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன போகிறோம்னா சிக்கனை லைட்டாக அதில் சோக் பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour நல்லா சோக் ஆச்சுன்னா அந்த மேரினேட்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ அது சோக்கார டயத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது சாஸுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக்கு, ஆனியன், கொஞ்சம் 8 to 8 உஸ்டர் சாஸ், கொஞ்சம் ஒயின், சால்ட்டு, பெப்பர், ரோஸ்மேரி. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கார்லிக் போட்டுக்கிறோம், கொஞ்சம் கார்லிக், ஆனியன். இது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகட்டும். ரோல் சாட்டே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் அதில். ஆக்சுவலாக இந்த டெமிக்லேஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி போன் ரோஸ்ட் பண்ணி அதுலேருந்து சாஸ் எடுத்து அதுக்கப்புறம் ரிடக்ஷன் பண்ணி வச்சுக்கிற சாஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் பட்டர் அண்ட் மைதா, கொஞ்சம் ரோஸ்டட் வெஜிடபிள் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அதுலேருந்து வர ஜூஸ்லேருந்து நம்ம இந்த சாஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அதில். அதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோக்கான டர்க்கியை வந்து நம்ம லைட்டாக பேன் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து நான் ஓவன் ரோஸ்ட்டு வந்து சொன்னேன். ஹோல் டர்க்கி வந்து ஓவன் ரோஸ்ட்டு. அது வந்து இப்போ உங்கள் செஞ்சு எடுக்க முடியாதனால உங்களுக்கு நான் பேன் ரோஸ்ட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவனில் கூட பண்ணிக்கலாம். மைக்ரோவனில் இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சோக்கான மேரினேட்டட் டர்க்கியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட 1/2 hour 20 to 30 minutes வந்து டைமிங் செட் பண்ணிங்க. 180 to 220 சென்டிகிரேட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து குக் ஆகிரும். இப்போ டர்க்கி கிரில் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஆயிலு,
ஸோ மோஸ்ட்லி அது grill ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது அப்படின்னா ப்ரெசன்டேஷனு. இதுக்கு தேவையான இதில் கொஞ்சம் நம்ம ஒயின் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜூஸினஸும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அதுக்காக நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒயின் ஆட் பண்ணிக்கிறோம் அதில். மோஸ்ட்லி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் டர்க்கி தான் இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்குது. நம்ம அடுத்து இப்போ ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இப்போ கிரில்டு டர்க்கி அது கூட நம்ம சாஸு வந்து மேலே டாப்அப் பண்ண போகிறோம். சாஸ் கொஞ்சம் ஜூஸியாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒயின். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே வந்து சாஸ் கோட்டட் பண்ண போகிறோம். இப்போ அதில் ப்ரெசன்டேஷனுக்காண்டி கொஞ்சம் வெஜிடபிள் மட்டும் நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான லைட்டாக ஆயில் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டுமேங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் ஹெர்ப்ஸ். இப்போ அதில் வந்து லைட்டாக நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெஜிடபிளை ப்ரெசன்டேஷனுக்காண்டி. அதை லைட்டாக சாட்டே பண்ண போகிறேன் உங்களுக்கு. அது கூட சும்மா டேஸ்ட்டுக்காண்டி லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் க்ரஷ் பெப்பர். இப்போ நம்ம ஆல்ரெடி அதுவும் வெஜிடபிளும் முடிஞ்சிச்சு. ப்ரெசன்டேஷனுக்கு லெட்டீஸு, கொஞ்சம் சாட்டே பண்ணால் வெஜிடபிள் அதில் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி ரோஸ்டட் டர்க்கி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த ஹோல் டர்க்கியை வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணணும். நான் இது உங்களால் வீட்டில் எல்லாம் இருக்காதுங்கிறதுனால நான் உங்களுக்கு பேனில் செஞ்சு எப்படி காமிக்கிறேங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் கொடுத்த இன்க்ரீடியன்ஸு, கொடுத்த ரெசிபி எல்லாத்தையும் வச்சு நீங்களும் வீட்டிலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.